ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? அப்பப்பா அதுக்கு முன்னாடி சென்னைக்கு போனாலும் சென்னை என்னை சிறப்பாக வச்சு செஞ்சிடுச்சு. ஒரு நாளும் நிம்மதியாக இருந்தேன், நிம்மதியாக சாப்பிட்டேன், நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்றதே இல்லை. ஓட 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 தூரம் குறையலன்ற மாதிரி பிரச்சனை 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 குறையவே இல்லை. ஒரு வழியாக எப்படியோ சென்னைக்கும் வந்துட்டேன். டிக்கெட்டை அதை விட வச்சு சிறப்பாக செஞ்சிடுச்சு. என்ன ஆமாங்க, எல்லாத்தையுமே தமிழ்நாடு இந்த வாட்டி வெறுக்கிற அளவுக்கு வச்சு செஞ்சதுனால அப்படியே அந்த விரக்தியோட கிளம்பி நான் ஒடிசாவுக்கு வந்துட்டேன் நல்லபடியாக. டிக்கெட்டு எடுத்தது எல்லாமே அப்படியே பார்த்தலாம். நிறைய வீடியோ போடாமல் வீடியோ வந்து ஸ்டாக்லேயே இருந்தது. வீடியோ எடுக்கிறேன், பட் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா நிம்மதி, மனசில் நிம்மதியே அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தானே நம்ம வீடியோ வந்து எதுவாவது கொடுக்க முடியும். அது எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நான் இங்கே ஒடிசாவில் இருக்கும்போது ரெகுலராக ஏதோ ஒன்று எடுத்து போட்டுருவோம். ஆனால் இதுவே என்னால் வந்து தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் சுத்தமாக என்னால் செய்யவே முடியல. அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பழைய வீடியோ தான், அதாவது சென்னையில் இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்ன வீடியோன்றதை. நான் வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்கள போய் மீட் பண்ண போயிருந்தேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கும்போதே தாங்க நான் போயிருந்தேன். யாராருன்னா நான், எங்கள் அம்மா, ஹரி, கோபி எல்லாருமே தான் நாங்கள் போயிருந்தோம். வேலூரில் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதுக்காக போயிருந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, புதுசாக ஒருத்தவங்கள பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஃபஸ்ட்டு போனப்போ அந்த தயக்கம் இருந்தது உள்ளுக்குள்ளே. ஐயோ நம்ம எப்படி பேச போகிறோம், கொல்ல போகிறோம். ஏன்னா சடனாக அவங்க மெசேஜ் பண்ணாங்க, சடனாக கால் பண்ணாங்க. சிஸ்டர் நீங்கள் வேலூரில் தானே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் வேலூரில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்குறதுக்காக போனோம். உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அவங்க கூட நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத தான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறம் சில நல்ல உறவுகள்லாம், சில இல்லை நல்ல உறவுகள் எல்லாமே நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். அரிக்கு வந்து அத்தை மாமாலேருந்து, சித்தப்பா சித்தியிலேருந்து, தாத்தா பாட்டியிலேருந்து நிறையா இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே கிடச்சிருக்கீங்க எனக்கு. அது ரொம்ப 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 இந்த யூடியூப்புக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ஃபேமிலியான உங்களுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வீட்டுக்கு நேற்று வந்ததுக்கப்புறமே பார்த்தேங்க, வீடு வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே மனசுக்கு வந்து திரும்பவுமா இப்படியா, என்னடா திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எனக்கு திரும்பவும் பம்புக்கு செலவு வச்சுருக்காங்க, எனக்கு பாத்ரூமுக்கு செலவு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்றத. இப்போ வந்து நம்ம அந்த சிஸ்டரை போய் பார்த்தோம்ல, உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு புதுசாக நம்ம அவங்கள பார்த்தோன்ற அந்த ஒரு மனசில் அந்த தோணலை. போனப்போ அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னவோ ஒரு பாண்டிங், நல்ல ஒரு இது கனெக்ட் ஆச்சு அவங்க கூட. பட் என்னால் தான் ரொம்ப நேரம் இருக்க முடியல. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி நைன்னு எங்கே இருக்கிறீங்க, யாரை பார்க்க போயிருக்கீங்க, தெரியாதவங்கள பார்க்க போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வராமல் போயிருந்தேன்னா கூட நான் நிம்மதியாக அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டேயாவது வந்திருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போனது, 2 கோவிலுக்கு போனோம். அதெல்லாமே இது கூட. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சமைச்சாங்க எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அம்மா போகிறப்போ வந்து எங்களுக்கு செஞ்ச என்ன கொடுத்தாங்க, என்ன மரியாதை கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே இதில் நான் காமிச்சிருக்கேன், பார்ப்பீங்க. வாங்க போய் இப்போ வீடியோ பார்க்கலாம். தயவு செஞ்சு யாருமே வந்து தப்பாக பேசிடாதீங்க. உங்களுக்கு தான் ஒரு சில பேருக்கு தான் அப்படியே ஃபோனை எடுத்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜை போட்டு விட்டுருவீங்க நீங்கள். அதனால் தயவு செஞ்சு வந்து அது வந்து என்னை பிடிக்காதவங்க என்ன செய்யலாம், என்னை பிடிச்சவங்க வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு ஹரி வர பின்னாடி ஹார்ட்டு காமிக்கிறாரு. இப்போ சார் டான்ஸ் கிளாஸுக்கு போகணும், கிளம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். 4 வாரம் டிமி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் டான்ஸ் கிளாஸ் லீவ் போடக்கூடாதுன்னு தான் கிளம்பி இருக்கிறோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது தான். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு யாருமே தப்பாக பேசாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ போய் நம்ம வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில இடத்த தான் அவங்களுடைய ஃபேஸை காமிச்சிருப்பேன்.
மீதி எல்லா இடத்தையுமே அப்படியே பிளாங்காக எல்லாம் அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படின்றது. ஆனால் உண்மையாக நல்லாவே கவனிச்சிக்கினாங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் வந்து இதை அவங்கக்கிட்ட நேரில் சொல்கிறதோட வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது வந்து என்னை அந்தளவுக்கு பார்த்துக்கினீங்க, கேரிங்காக பார்த்துக்கினீங்க. அதோட நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜூஸ் குடிக்கிறியா, ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா, அப்படியே ஒரு 1 ஹவர் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கும் கோபிக்கும் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சாப்பிட்ணும், ஏது சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து வந்து எங்களுக்கு கவனிச்சு அமிச்சாங்க. ரொம்ப 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 நன்றி சிஸ்டர். நல்லபடியாக பார்த்துக்கினீங்க. உங்களுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லணும். ஓகே, இப்போ வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். என்னப்பா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டுங்கிற காட்டுங்க. இன்னது வாங்க பாருங்க. பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு வச்சுட்டு ட்ரெயின் போட்டுறமா? இல்லை சாமி, சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை பார்க்கறதுக்காக போகிறோம். அம்மம்மா, கோபி அண்ணா, அரிக்குட்டி, நான் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, ஓகே. பார்த்துட்டு என்ன பண்ணணுமா அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் சாப்பிட்டு கிளம்பலாம். பை. நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலியை பார்க்க போகிறோம். அதனால் வந்து வெறும் கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சர் வாங்கிட்டு போனோமா அப்படின்னாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கினோம். பட் அந்த ஏரியாவில் நாங்கள் பூ பார்த்தோங்க. அந்த ஏரியாவில் எங்களுக்கு பூவே கிடைக்கல. பூ கிடைக்காமல் வெறும் ஸ்வீட் மிச்சர் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். கிளம்பியாச்சு கடையில் இருந்து. இப்போ வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம். ஹாய்ங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே வந்தவுடனே தோசை சாப்பிட்றோம். நம்ம யார் யார் வந்திருக்கோம் அப்படின்றத அப்படியே பார்த்துடலாமா பேக் கேமராவில். அங்கே வந்து அம்மா அரி உட்காந்து சாப்பிட்றாங்க. அரி, என்ன சாப்பிட்றீங்க? நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டே முடிச்சிடுவேன். அதனால் நான் சாப்பிட்றேன். நம்ம மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு தாங்க கிளம்பி வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து அந்த ஏரியாவில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து எந்த இடம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குரங்கு தாங்க அந்த இடத்த இருந்தது. இங்கே பாருங்களேன். அதே மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது கோவில். 2 கோவிலுக்கு போனோம். ஆனால் 2 கோவில்லையுமே ஐயரும் இல்லை, கோவில் சாத்திட்டு இருந்தது. நாங்கள் வாங்கிட்டு போனது எல்லாமே வெளியே வச்சு தாங்க சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நிறைய குரங்குங்க. அந்த 2 கோவில்லையுமே அவ்வளோ குரங்குங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. மலை மேலே தான் அது. அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன ஒன்றுனா ஐயர் இருந்திருந்தாருன்னா இன்னுமே சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் இன்னொரு கோவிலுக்கு வந்து போயிருப்போங்க. அந்த கோவிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ எடுத்ததெல்லாமே எனக்கு வந்து அரி தான் எடுத்தானே. இது வந்து கொம்பு வச்சுட்டு குரங்கை தெடுத்துறாங்க. ஏன்னா நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போனது வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த கொம்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், குரங்கு வந்து அதை விட்டே இருக்காது, எங்களை எடுத்துகிட்டு போகவே விட்டு இருக்காது. அந்தளவுக்கு ஒரே இது. இதை பார்த்த உடனே, கோவிலில் பார்த்த உடனே எந்த இடமா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த குட்டி குரங்கு என்ன மாதிரியான சேட்டைங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி தெரியுமா ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டு கிட்ட வருது. இங்கே பாருங்கள். அதை விட இந்த சாயந்தர நேரம் வந்து அந்த மேலே உச்சியில் அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எனக்கு இந்த வீடியோவெல்லாம் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோபி தாங்க. இந்த வீடியோவை எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து கொடுத்தான். எவ்வளோ ஒரு அழகாக எடுத்திருக்காங்க. நானே இப்போ தாங்க இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத. ஒரு வழியாக வந்து நாங்கள் ஐயர் இல்லைன்றதுனால சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்தது அப்படியே பொடி நிறைய நடந்து, சூடு வேறங்க. ஆனால் இதுக்கே நாங்கள் மணி ஒரு 4-5 மணி போல் தான் நாங்கள் கிளம்புனோமே. சூடு வேறு. அந்த டைல்ஸுக்கு அதுக்கும் டைல்ஸாக அது மார்பிளா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அதுக்கு நல்லா பயங்கரமாக ஒரு சூடு. என்னை வேற கோபி வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தான். அதெல்லாம் வந்து இதில் போட முடியாது, அதனால தான் வாய்ஸாகவே கொடுத்துட்றேன் நான். இங்கே பாருங்க,
உறங்குங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து 2வது கோவிலுங்க இது. 2வது கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த 2வது கோவிலில் வந்து ஸ்டார் வடிவத்திலேயே இருக்குதுங்க. ஸ்டார் போட்டு அந்த ஸ்டார் உள்ள வந்து முருகர் இருக்கிறாங்க, வள்ளி தெய்வ யானையோட வந்து இருக்காங்க. இதில் வந்து 6 சாமியுமே இருக்கும் இதில். ஒவ்வொரு அதாவது திருச்செந்தூர், திருத்தணி, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன கோவில்லாம் இருக்குதோ அந்த ஸ்டாரில் வந்து அந்த 6 முருகர் கோவிலோடைய இதுவும் வந்து அழகாக இருந்தது. அதை பார்த்தோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வீடியோ ரொம்ப நாள் கழித்து எடிட்டிங் பண்ணுறதுனால என்னென்னு தெரியல, வாய் ரொம்ப தித்துது எனக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துமே நாங்கள் வந்து நாங்களே பூ பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போன பூ 6 சாமிங்களுக்குமே 6 எப்படி சொல்லுவாங்க, நம்மளால் 6 ஊருக்கும் போய் பார்க்க முடியாத வந்து இந்த ஒரு கோவில்லே இந்த சிஸ்டர் மூலிமா வந்து எனக்கு அந்த கடவுளை அமைச்சு கொடுத்துட்டான், பார்த்துட்டாச்சு. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. எடுத்துகிட்டு போன பூவை எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி எல்லா சாமிக்குமே வச்சுட்டு, இதில் என்ன ஹைலைட்னா அந்த ஸ்டாரை அழகாக வந்து கோபி வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருந்தான் தெரிகிற மாதிரி. அதுதான் ஒன்று வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எடுக்கலை, முழுக்க எல்லா வீடியோவுமே அவன் தான் எடுத்தது. அதனால் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எடுத்திருந்தால் கூட இப்படி எடுத்துருப்பேனான்னு தெரியலைங்க. பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் வடிவத்தில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ஸ்டார் இருக்குது, அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஸ்டாரில் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து விட்டு அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்தது கோவில் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே இந்த ஸ்டாருக்காகவே எல்லோரும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. நீங்கள் ஹரி சேட்டை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹரி ஒரு புது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் அங்கே பாருங்களேன், என்ன ஒரு சேட்டை தெரியுமா, சொல்கிறதுக்கு வாயே இல்லை. அவனை வந்து மிரட்டி எவ்வளோ உட்கார வச்சாலும் முடியல. சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம அவங்க வீட்டுக்கு திரும்ப கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அம்மா வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வருங்க, வீடியோ எடுக்கலை, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இல்லை அவங்க வீடியோ எடுக்காதீங்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தேன். அம்மாவுக்கு கொடுத்தாங்க. வளையல் வந்து அம்மா போட சொன்னாங்க. இல்லைடா சின்னதாக இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அம்மா வந்து அந்த வளையலை போடலை, எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அம்மா வந்து வளையலை போடலை. இப்போ அடுத்தது எனக்கு வச்சு கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டேன். அதே மாதிரியே வளையல், பூ, வெத்தலை பாக்கு, பழம் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க எனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாங்க. நான் அவங்க காலில் விழுறதுக்கு போனேன். என்ன ஓட்டம் ஓடுவாங்க பாருங்களேன் அவங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு புதுசாகம் பாருங்க. நான் எப்போவுமே நம்ம ஒருத்தவங்க வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க காலை தொட்டு கும்பிடுவோம்ல, ஆனால் அவங்க வந்து ஓடிட்டாங்க, தொட்டு கும்பிட்றதுக்கே விடலை. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வளையலை எடுத்து பார்த்தேன். கோபி காமிம்மா வளையலை எடுத்து அப்படின்னு நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக எங்களுக்கு நாங்கள் கிளம்புறப்போ எங்களை சாப்பிட்டு போக சொன்னாங்க. நைட்டு சாப்பாடு எங்கள் அப்பா பண்ண டார்ச்சலால் தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு வேணாம் காஃபி மட்டும் கொடுக்குங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் காஃபி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.